டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க அந்த சிஜேபியோடைய போராட்டம் படுபயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு மத்திய அரசு பயந்துருக்குன்னா மத்திய அரசு பயந்துருக்கு. நேற்று நைட்டு 12 மணிக்கு மோடி வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. எங்கள் பெரியப்பா செல்லுலாம் எடுத்து பார்த்தா அவருடைய செல்ஃபியாக வீடியோ எடுத்து ஏதாச்சும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மோடி தாத்தா நேற்றுக்கு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்காரங்களேன். அலப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான்ஸ். இந்த வரைக்கும் சொல்ல சார்ஜ் இல்லாம வந்து அதே வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பிரான். அலப்புறம் ஸ்டார்டிங் பிரான். இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது பிரான். அலப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான். செல்லு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு பிரான். விளைவாக தற்பொழுது இந்த போராட்டம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா மத்திய அரசு பணிஞ்சிருக்கு. 2024 இந்த வினாத்தாள் கசிவு தடுப்பு சட்டத்தின்படி அந்த கசியை விட்டவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிற மாதிரியான மசோதாக்கள் ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்திருக்கு. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க இருக்கிறது. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டம் போட்டானுங்க செம்ம ஆட்டம் போட்டுக்கானுங்களா. அது நேற்றுக்கு ஒரு சம்பவம் ஒன்று தரமான சம்பவம். இந்த சனம் செட்டின்னு ஒரு அம்மா இருக்குது. அது தனியா போய் களத்துல விட்டு பிரிச்சு மேஞ்சி இருக்கு. சிங்கத்தின் குகைக்குள்ளே சேர்ந்து சிங்கத்துடைய பிடரி மயிரை பிடிச்சி ஆட்டி பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம புடலே 4 சாத்தி இருந்திருக்க அந்த அம்மா. நான் என்ன சொல்றேன், வெற்றிமாறன், அமீர், அதற்கு பிறகு மன்சூர் அலிகான், பா ரஞ்சித் அவங்கெல்லாம் இந்த அம்மா கிட்ட சொல்லி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்கே வந்து மூர்த்தி ராம் அப்படின்னு ஒரு சோடா இருக்கு, அதை வாங்கி குடிங்க அந்த அம்மா கிட்ட. அப்பனாலும் உங்களுக்கு புத்தி வருவான்னு பார்ப்போம். அந்த போராட்டத்தில் வெற்றிமாறன் இருக்கிறாப்பல, அதுக்கு பிறகு ஆண்ட்ரியா இருக்குது, அதுக்கு பிறகு அமீர் இருக்கிறாப்பல. ஒன்றும் கிடையாது. தனுஷை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு வடச்சென்னை 2 படம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே.